सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. இரண்டாவது அத்தியாயம் ஆரம்பிக்கிறார். பெருமையும் தனியாக தெரிவிக்கிறேன். அம்பாளுடைய பெருமை எல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுடைய பெருமையை கேட்கறதுக்கு யாருக்குதான் வந்து இருக்காது, யாருக்குதான் கேட்கறதுக்கு வந்து அறிவு கட்டும். அதாவது பெருமையை மேல மேல தெரிவிச்சுட்டு அப்படி சந்தோஷமா இருக்கும். அதனால அம்பாளுடைய பெருமை இருக்கிறது பதிவு ராஜோவாட்ட யோகேஸ்வரியா பிரபாவோயும் சதிக்கிட்ட அதி விஸ்தரார். யோகேஸ்வரி யோகமாயான்னு சொல்ற அம்பாள் இருக்கா இல்லையா, அவளுடைய பிரபாவமானது அதி விஸ்தரார் விஸ்தாரமாக நீங்க தெரிகிறது. யோகம் சரிதம் சுவாமி சுவாமி சரிதம் யோகி அவளுடைய கதையை மேலமைக்கு சொல்லுவோம். ஒரு ஆர்வம் இருக்கு. மகாதேவி பிரபாவம் போதும் அதிகமானது. மகாதேவியினுடைய பிரபாவத்தை தெரிவதற்கு யார்தான் விரும்ப மாட்டார்கள்? யோஜானாதி ஜெகத்தரும் பவிஸ்வரனும் சராச்சரம். அதாவது யார்தான்னாக்க அம்பாளுடைய அனுகிரகத்தினால அம்பாளுடைய திரும்பினாக்க ஜெகத் அத்தனையும் சராச்சரமான ஜெகத் அத்தனையும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு, அத்தனையும் நடத்தப்படுறதுன்னு அறிவிக்கக்கூடிய யார்தான் அம்பாளுடைய திரும்பியை பேரும் திரும்ப விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு யாருக்கு மேலும், அதாவது அம்பாளுடைய திரும்பியை சொல்லக்கூடிய மேல கதைகள் இருந்தால் மேல அவளுடைய திரும்பியை சொல்லுவோம் அப்படின்னு. அதாவது கிருஷ்ணருக்கு ராமருக்கு அனுகிரகம் பண்ணின கதையில இது எடுத்து பண்ணா கிருஷ்ணர் ராமர்லாம் இதே அனுகிரகம் பண்ணணும், அவளும் மும்மூர்த்திகள்ல வந்திருந்தாரு, அந்த விஷ்ணுவோட அவதாரம் தானே அப்படின்னு கேட்கும்போது இது எல்லாமே வந்து என்ன மாய நிலையில யாராலுமே செயல்பட முடியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் ரெண்டே இருக்குதான், அப்படிங்கிற ரெண்டே இருக்குதான். அப்படிங்கிறது கைத்தறியம், கைத்தறியங்கிறது செயல்பட்டா அப்படின்ட்டா அது எந்த காரியத்தையும் செய்யப்படுது. அந்த அந்த மாதிரி பகவானுடைய அதுல யார் செயல்படணும்னாலும் யார் கர்த்தாவாகணும்னாலும் கர்த்தாவாகணுங்கிறவா இந்த மாயையுடைய சம்பந்தம் இருந்தால்தான் ஆக முடியும் இல்லையா. மாயைங்கிறது தான் வாழ்க்கைக்கு பர்சனாலிட்டி பண்றோம். அதனால மாயையினுடைய அனுகிரகத்தினால மாயையினுடைய செயல்னால மாயையினால அகங்காரம், அகங்காரத்திலிருந்து எல்லா சிருஷ்டியும் வருது. ஸோ அகங்காரத்தினுடைய சிருஷ்டின்னு வரும்போது சமோகுணங்களுடைய சம்பந்தம் ஏற்படுறது, அதனால ஏற்படக்கூடிய செயல்கள் அதனுடைய மாறுபாடுகளாக இந்த செயல்பாட்டை ஏற்படுறதுன்னு சொல்லியிருந்தார். இது வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, கேள்விக்கலாம் ஆன்சர் பண்ற மாதிரி வியாசனை பேசிக்கலாம். இது வந்து சரி அம்பாளுடைய மேல இருக்கக்கூடிய அம்பாளுடைய மேல இருக்கக்கூடிய பெருமைகள் அம்பாளுடைய மேல இருக்கிற சரித்திரங்களை சொல்லுவதற்காக மேலும் சரித்திரங்களை கேட்கறதுக்கு ஆசையா இருக்கு, அதை சொல்லுவோம் அப்படின்னு திறமை கேட்கிறான். வியாசர் சொல்றார். குருராஜன் பிரவர்த்தியாமி உத்தரையில மகாமதே. ராஜன் உத்தரையில பிரவர்த்தியாமி நல்ல விதமா சொல்றேன் அப்படின்னா. ஏன்னா ஸ்ரத்தானாய சாந்தாய நூயா சொல்லி மந்ததி முக்கியமான விஷயம். ஸ்ரத்தானாய யாருக்கு விஷயங்களை கேட்கறதுக்கான ஸ்ரத்தை இருக்கோ, சாந்தாய அதுவும் உபசாந்த பண்ணணும், மனசுக்கு வந்து ஒரு நிர்மலமா அடங்கி இருக்கோ, அப்படிப்பட்டவங்களுக்கு சொல்லலன்னு சொன்னா அவன் கேட்கும்போது நூயா தியாசத்தையும் மந்ததி அவன் வந்து ஒரு நிலவும் மந்தன் கல்லர். அவன் வந்து யாருக்கு சொல்லணும் யாருக்கு சொல்லக்கூடாது யாருக்கு சொல்லலாம்னு விஷயங்கள்லாம் தெரியாத ஒரு கல்லாடா இருக்கான் அப்படின்னு புறா யுத்தம் பூஜோரம் தேவதானது செயல்படுகிறது. அது போல அதாவது பல சிருஷ்டிகள் நடந்திருக்கு இல்லையா. புராணங்கள் வந்து எல்லா புராணங்களையும் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பல சிருஷ்டிகள் நடந்திருக்கு. பல சிருஷ்டிகள் நடந்திருக்கும் போது ஒவ்வொரு சிருஷ்டிலையும் இந்த ஒவ்வொரு சிருஷ்டிலையும் பல தடவை
கைத்தொழிலுக்கும் அந்த தேவர்களுக்கும் அசுராளுக்கும் சண்டை நடந்துட்டே இருக்கும். முதல் சண்டை, ரெண்டாவது சண்டை, மூணாவது சண்டை, 10வது சண்டை அப்படின்னு வந்து என்ன பண்ணாங்கன்னாக்க ஆக்சுவலா இப்ப ஃபர்ஸ்ட் மாறிக்குவார், செகண்ட் மாறிக்குவார்னு தெரியும் பண்ற மாதிரி புராணங்களுக்கு முதல் வாரம் 2வது வாரம்னு தெரியும் பண்ணல. இதனால நம்மளுக்கு எல்லாமே ஒரே சண்டை மாதிரி ஒரே சமயத்தை நடந்த சண்டை மாதிரி தெரியுது. பட் பல முறை நடந்த பல தடவைகள் நடந்த சண்டை ஒவ்வொரு சண்டையும் முடிவுகளோ இல்லை ஒவ்வொரு சண்டைக்கு நடுவுகளோ ஏதோ சில ஏற்பட்டிருக்கு. ஓடிட்டா இவா ஓடிட்டா, தேவர்கள் ஓடிட்டு இல்லை அசுரால் பாதாளத்துக்கு ஓடிட்டா, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அசுரன் வந்திருக்கான், அதுக்கப்புறம் ஒரு வரதானம் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒரு விஷயமும் ஒரு சமயத்தில் நடந்தது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தேவ தானவ சேவை யோகம். அப்ப என்ன இருக்கு அந்த சமயத்துல திருவிழாம் திருவிழால மதிக்காட்சி பதிப்பதும் திருவிழாம் மதிக்காட்சி பதிப்பதும் மதிப்பதுங்கிற ஒரு ராஜ மதிப்பதும் அவன் வந்து என்ன பண்ண மைசூர் நாம ராஜேந்திர கட்டார தப உற்சவம் அந்த மாதிரி கோரமான ஒரு சண்டை நடந்தபோது இந்த கோரமான சண்டையில மதிக்கின்ற ஒரு அரசன் என்ன பண்ணான் தபஸ் சொல்றான். எப்படி தபஸ் சொல்றான்? ஜெத்வா ஹேமகரோ தேவமலைக்கு போய் உத்திரம் தேவ விஷயக்காரகம் தேவர் வீட்டுலாம் கூட ஆச்சரியப்படக்கூடிய விதத்துல கடுமையான தபஸ் சொல்லலாம். வருஷானாம் ஐயம் பூர்ணம் 1000 வருஷங்கள் தேவதான் மனசுல நினைச்சிருந்து என்ன பண்ணுவார் தபஸ் பண்றான். சசி விஷ்ணு மகாராஜா பிரம்மா லோகபிதாமகரா அவருடைய தபஸ்னால லோகபிதாமகர் பிதாமகரான பிரம்மா அவர் என்ன பண்ண சத்ராவிற்கு அக்னி வம்சாரூபம் சத்ராரூபரா அவர் முன்னாடியே காட்சி கொடுத்து அவனுக்கு சொல்றாங்க பரப்பரிய பிரம்மாஸ்திரம் பிரதான அவரத்தும் தேவதேவ வாய்ச்சாமி அமரத்துவம் அமரத்தமை வீரவாமி கூடாது தேவதேவ வாய்ச்சாமி அறிவு யதா மிருத்தியா ததா எப்படி வந்து மரணத்தோட ஒரு பயிர் பேசுமோ அது மாதிரி திரும்பவாது இப்பன்னத்து துருவம் விட்டு துருவர்களி இப்பன்னத்து துருவம் விட்டு தொண்டர்களுக்கு போயே ஆகணும் போனவும் வந்தே ஆகும். இது வந்து மாறாத நிகழ்ச்சி. சர்வதா மரணோத்பத்தி அதாவது சிறப்பு இறப்புகள் இருக்கிறது. சர்வேஷாம் தானினாம் சர்வதா அது எல்லாருக்கும் எப்பவும் இருக்கக்கூடியது. நாசற்காலில் சர்வேஷாம் தானினாம் தெரிவித்துள்ளவர் தானினாம் தானினாக்கா ஜீவகாலதாரன் இல்லையா? யாரெல்லாம் வந்து பிராணம் எடுத்துக்கிறாரோ யாரெல்லாம் மூச்சு இருப்பாரோ அவர்கள் அனைவருக்கும் யாரையும் நாசகா காலத்துல அதாவது ஒரு சமயத்துல நாசங்களுக்கு சிறப்புகள் ஏற்பட்டு அவாய்ட் பண்ண முடியும். மகாபதீதரானாந்து சமுத்திரானாந்து சொல்லுவதா இது மனிதனுக்கு மட்டும் இல்லை, பெரிய பெரிய மலையெல்லாம் இருக்கு. இந்த மலையெல்லாம் கூட என்ன இருக்குது மகாபதீதரானால் நதிதரமும் சொல்லக்கூடிய அந்த இதெல்லாம் சொல்லக்கூடிய மலைகள் அவைகளும் சமுத்திரானாம் சமுத்திரம் கூட என்ன இருக்கு சொல்வதா ஏகம் ஸ்தானம் பரிசீலிக்க மரணத்தை நதிப்பது சொன்னான். ஏகம் ஸ்தானம் பரிசீலிக்க ஒரு இடத்தை விட்டு மரணம் கழித்து ஏதாவது எந்த ஒரு மரணம் நிகழக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அது எல்லாத்தையும் நடக்கிற ஏதாவது ஒரு இடத்துக்கு இதனால மரணம் வந்து போறோம் அப்படின்னு ஒரு இடத்துல ஏகம் ஸ்தானம் பரிசீலிக்க மரணத்தை நதிப்பது பிரபு சம்பரம் சாது மனசு நடத்தது. ஒரு இடத்தை விட்டுட்டு ஒரு இடத்துக்கு எப்படிதான் உங்களுக்கு மரணம் வரக்கூடாது நினைக்கிறியோ அது எல்லா விதமான காய்ச்சலும் அது எல்லா விதமான பரிந்துரைக்கும் காரணங்களுக்கும் கூட்டி கட்டுப்போம். ஏதாவது ஒரு இடத்துக்கு மரணம் நிகழ்த்துக்கு இதனால மரணம் வரட்டும் இதனால நிகழலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு வேகம் ஸ்தானம் தெரிவிச்சிருக்கு. ஒரு காய்ச்சி விட்டுட்டு அது எல்லா காய்ச்சும் எப்படி இருக்கு மனித வாழ்க்கை தேவார் மௌரிதார் செய்தார் மரணம் நிகழ்த்தான். மனிதர்களாலேயோ தேவர்களாலேயோ இல்ல அசுரர்களாலேயோ யாராலையும் மரணம் பார்த்தார் அப்படின்னு கேட்டார். புருஷர்களாலேயும் ஆண்களாலேயும் எனக்கு மரணம் வரக்கூடாது. யோகாமாம் காகரித்து என்ன யாராலையும் அதாவது பதிலை குறித்து யாராலுமே சாகக்கூடாதுன்னா எந்த பெண்ணை சொல்ல போகிறாய் எந்த பெண்ணை என்னை சொல்லக்கூடிய எதிர சபை போடக்கூடிய வரைக்கும் இருக்கப்படுகிறது
அப்படின்னு அவன் என்ன பண்ணான், மாதிரி மதிப்பது யார் மதிப்பது, எந்த பெண்தான் என்று சொல்லப்படுகிறாள், தத்துவந்தே மரணம் மூலம் பேசலாம். பெண்ணாளித்து கொள்ளக்கூடிய பெண்ணின் அடிமை எப்படி இருக்கிறது என்ன பேசப்படுறா, தத்மாந்திய மரணம் மூலம் தானியா கூறப்படுது. அதனால பெண் மூலமாக பெண்ணும் தெரியாத ஒரு மரணம் அப்படிங்கிறது இருக்கிறது. அதெல்லாம் நம்ம தான் பற்றி பெண்களுக்கு பேரே அபலான்றது. அபலான்னா பலமில்லாதது. ஒரு பலமில்லாத பெண்ணால பலம் போடுறது இல்லையா, தைரியம் அவ்வளவு இல்லையா, அவனுக்கு பேர் சொன்னா அதுக்கு வந்து வாழ் போடும் அப்படிங்கிறோம். அந்த மாதிரி பார்த்தாலே சொன்னாலே கேட்டாலே அப்படிங்கிற நேரத்திலேயே பயம் வரதா இருந்தாக்க எதிர்த்து நின்று நல்ல போட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியம் இருக்குமா? சும்மாவட்ட யதாகதாதி தெரிஞ்ச நாட்டியாசே மரணம் முடியும். யதாகதாதி எப்பவாவது எப்படியாவது நாரியாக பெண்ணினாலே நிறைய மகாபாக மகிழ்ச்சி ஒரு மரணம் கிடையாது. அதாவது எப்பவாவது எப்படியாவது எதானாக்க எப்படியாவது எப்பவாவது எப்படியாவது நாரியா பெண்ணின் தெரியாதா அப்படின்னு அவர் முடித்தார். யாசவாத ஏகபத்தியா வரப்பட்டு எவ்வளவுமா விசாரியம் அவர் வரது முடிச்சுட்டு என்ன பண்ண தன்னுடைய கட்டில வெளியே போயிட்டார். போட்டு கழிச்சவராக நிகழ்ஸ்தானம் உதாரணம் அவரும் இந்த மாதிரி ஒரு வருஷம் வாங்கிட்டு தனக்கு சக்தி அனுபவிச்சு தன்னை வீட்டுக்கு தெளிவா யாரும் இல்லை, யாராலையும் தனக்கு எந்த விதமான தைரியம் இல்லை அப்படின்னு தன்னுடைய ஸ்தானத்துக்கு போறான். தன்னுடைய இடத்துக்கு போறான், ராஜ்யத்துக்கு போறான். அதாவது யாரெல்லாம் அந்த நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்களோ ராஜ்யத்தை ஆண்டுட்டு இருக்காங்களோ யாரெல்லாம் அவ யாராலையும் தனக்கு எந்த விதமான திட்டமும் கிடையாது. ராஜா கேட்கிறான், அதுக்கு மனுஷனுக்கும் யாரோட இல்லை அசஞ்சாவோ மகாபலியத்தை மிகவும் பலசாலியா வளர்க்கணும். அதற்கு மாநிலம் ரூபம் காக்கும் மகாராஜா மண்டலே தன்னுடைய மகன்களாக 2 பேர் உலகத்துல பேர் பெற்று இருந்தார்கள். கரம் பறித்த பாவாசான் தானவோத்தமும் தானவரத்துல பிறந்தவர்கள் பெற்றவர்களாக அவர்களுக்குள்ள பலம் பொருந்தியவர்களாக எல்லாரோடும் வெளியே பெற்றவர்களாக கம்பன் கரம்பன் அப்படின்னு 2 பேர். காமபுத்திரம் மகாராஜா அவர்கள் அபுத்திரம் அவர்கள் 2 பேர் புத்திரார்த்தம் தேவபுஸ்தகா அவங்க 2 பேருமே என்ன பண்ணுவாங்க, குழந்தை பிறந்தோடு கடுமையான ஒருத்தது. பகுவும் பக்தகனான் காமம் புண்ணிய சஞ்சன செய்கிறது. பகுவும் பக்தகனான் அதாவது பக்தகனான் அப்படின்னு சொன்ன பல வருஷங்கள் அவர்கள் என்ன பண்ணாங்க, சஞ்சனதம் இடத்துல தபஸ் பண்றாங்க. சஞ்சனதம் இடத்துல ஜலக்கரையில. ஆனா அவங்க எப்படி தபஸ் பண்றாங்கன்னா கரம்பத்து ஜலவிபத்தம் சதார பரவம் சொல்லுவாங்க. இந்த கரம்பத்துடன் ஜலத்துக்குள்ள மூச்சு அடைச்சு அதுக்குள்ள உட்காந்து தபஸ் செய்யும். விஷ்ணம் ரசாலவட்டம் சாப்பிய ரொம்ப அப்படின்னு செய்யறத விஷ்ணம் அதாவது ரசாலவட்டம் ரசாலவட்டம்னாக்க இந்த மாமரமும் அரசமரமும் சேர்ந்திருக்கிற இடம். அப்படிப்பட்ட அரசு ரசாலவட்டம் ரசாலமா ரசாலவட்டம் சாப்பிய ரொம்ப அக்னி செய்யறது. அதனுடைய நிழல் அதனுடைய அடிப்பாகத்துல அக்னி அவன் வந்து கரம்பன் வந்து ஜலத்துல போட்டு தபஸ் சொல்றான். இதுதான் அக்னி அதான் பஞ்சாயத்து அக்னி செய்யறத பஞ்சாயத்து சாதனா சக்தா பஞ்சாயத்து சாதனை இந்த 4 வருஷம் அக்னியாவுக்கு அதுக்கு நடுவில் நின்று தன்னை இணைக்காம சூரியனை பார்த்தது ரம்பத்து ஏதாவது. அப்ப கம்பன் அந்த மாதிரி இருக்கும்போது யாருக்கா சக்தி பற்றி சுத்தம் முக்கியம் தானவும் சரி 2 பேரும் இந்த மாதிரி தபஸ் பண்றது சக்தி பற்றி பார்த்தா சுத்தம் முக்கியம் அவருக்கு இவ்வளவு பெருமையான தபஸ் இருக்கா. அந்த தபஸ்னால என்ன ஆகும், அந்த தபத்து வரது எந்த வரது கேட்கிறாரோ அந்த வரது இருக்கும். அந்த வரதுக்கு லோக சித்திக்காக இருக்கிறது லோகத்தினுடைய சிந்திக்காக இருக்கு. அவங்களுடைய நன்மைக்காக கேட்டா கூட அவங்களுடைய நன்மைங்கிறத விட லோக சிந்தைங்கிறது தான் ஜாஸ்தியா இருக்கு. அதனால என்ன பண்ணுவான், பஞ்சவர்களுக்கு கிராக ரூபம் கட்டாரக முதல் வந்து பஞ்சவர்களுடைய தபஸ் இல்லை. அதாவது ஆதிகாரிக்கு சொல்லுவோம் இல்லையா, கந்தர்வாள் அந்த இதுல எல்லாம் கல்யாணம் இதெல்லாம் பண்றோம். கல்யாணம் பண்ணும்போது இந்த கல்யாணத்துல என்ன இருக்கு, ஹோமங்கள் நடக்கிறது. அதாவது சப்தகதி படிக்கிற ஹோமம்,
இதெல்லாம் முடியாது. முடிஞ்ச உடனே என்ன பண்றோம்? ஏதல் கர்மத்தை முடிஞ்சிருக்கும் தயாரி போகும் தெரிஞ்சு. இப்ப நம்ம எந்த ஒரு கர்மா பண்ணிருக்கோமோ இது எல்லா சமயத்திலையும் நடக்கும். எந்த ஒரு கர்மா பண்ணிருக்கோமோ இந்த கர்மா நல்லபடியா பலனை குடிக்கிறோம், நல்லபடியா இது நம்மளுக்கு வந்து எந்த காரணத்துக்காக பண்றோமோ அந்த காரணம், அதாவது கல்யாணம் நல்லபடியா நடந்து நம்ம வந்து நல்லா நல்லா வாழணும் அப்படின்னா எல்லாரும் சொந்தமா இருக்கணுமா வேண்டாமா? தண்ணீர் பலமான பேர் சொந்தமா இருக்கும்போது நம்ம சொந்தமா இருக்கும்போது நம்மளுக்கு இருக்கிற கஷ்டப்படுறாங்க. ஊர் உலகம் போது எப்படி சொல்றோம், காண்டடிச்சு எப்படி இருக்கலாம். ஊர் உலகம் போது வியாதி செய்யும். நம்மளுக்கு வந்து வியாதி வராம கஷ்டப்படாம இருக்க முடியுமா? நம்மளுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்குங்கிற தேவை கிடைக்கிறதெல்லாம் உபயோகப்படுத்த முடியுமான்னு தெரியுது. எல்லாத்தையும் அளந்தோ எல்லாத்தையும் டெட்டால போட்டு அளந்து சினாயில போட்டு அளந்து டெட்டாலும் சினாலையும் போட்டு அளந்துட்டு அதை சாப்பிட்றதா சாப்பிடாம இருக்கிறதா எந்த பண்றதுன்னு தெரியாம இருந்தது இல்லையா? அந்த மாதிரி இப்பதான் எதாவது சொல்ல முடியாத அளவுக்கு எப்படி காண்பிச்சு பரவ ஆரம்பிச்சது. அதனால எல்லாரும் எந்த விதமான கஷ்டமும் கூடாது சொந்தமா இருக்கணும்னு முதல்ல ஒரு பிரார்த்தனை. எல்லாரும் சொந்தமா இருக்கணும்னு பிரார்த்தனை மட்டும் இல்லை. எல்லாரும் சொந்தமா இருக்கணும்னா இந்த லோகத்துக்கு வந்து யார் யார் நிகழ்ச்சி இருக்காளோ அவ எல்லாரும் சந்தோஷத்துக்கிற அனுகிரகத்தை நம்மளுக்கு பண்ணணும். அந்த அனுகிரகம் எந்த விதத்திலும் நம்மளுக்கு குறைவு இல்லாம எந்த விதத்திலும் அதிகரித்து அனாவசித்து கொண்டு வரணும். தாண்டி இருக்கிறது செஞ்சு இருக்கிறதுன்ற மாதிரி அந்த மாதிரி இல்லாத தேவையான அளவுக்கு தேவையான முறையில நம்மளுக்கு மழை பெய்யணும், அந்த மழை உபயோகமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அந்தந்த தேவதைகள் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இன்சார்ஜா இருக்கிற தேவதைகள் கந்தர் வாழ்ந்து போகும். அவளுக்கு அனுகூலமா இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு அஸ்திரத்துல இருந்து போகும். ஒவ்வொரு தேவதைக்கும் நம்ம என்ன பண்றோம்? சாஸ்திரம் இருக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு தேவதைக்கும் நம்ம என்ன பண்றோம்? அந்த அனுகூலத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சந்திரமாக நிர்வாக சத்திய ஓசையோ சரிதா என்ன வரும்? நன்கு விளையட்டும், விளையத்தோடு மட்டும் இல்லாம அதுல இருக்கக்கூடிய பலம், அதாவது அந்த பழங்கள்னா அதுல இருக்கக்கூடிய எல்லாம் இருக்கு சக்தி படத்திலாக நம்மளுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியதாக ஆகட்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கு உபயோகமா இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் உண்டோ நம்மளுக்கு உபயோகமாக ப்ராப்பரான உபயோகத்தில் இருக்கணும். அதை உபயோகப்படும்போது பூர்ணமான அனுப்பினத்தை அந்த தேவதைகள் பிரார்த்தனை பண்றது. இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த பிரார்த்தனை பண்றதுங்கிறது அந்த தேவதைகளுடைய வேலை. நம்ம அவங்களுக்கு பிரார்த்தனை பண்றோம். தேவான் பாவைதானியில தேவா பாவையா அப்படிங்கிற மாதிரி அவன் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணணும். இந்த அனுகிரகத்திற்கு நடுவில் தடையா வரவா அவ வந்து தேவதைகள் என்ன அதிகாரம் பண்றாலோ அந்த அதிகாரங்கள் தங்களுக்கு போகணும்னு நினைக்கிறா, அந்த அதிகாரங்களை தாங்க பண்ணணும்னு நினைக்கிறா, எல்லாரும் தங்களுடைய கண்ட்ரோல்ல வரணும்னு நினைக்கிறா. ஆனா அந்த கண்ட்ரோலை எடுத்துக்கிறதுக்கான என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவ கையில வரல. ஏன்னா அவளுக்கும் அதுக்கு அதிகாரிக்கு பிடிச்சாலும் ஆகல. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரல. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி எடுத்துக்கிறது எப்படி டிஸ்சார்ஜ் பண்றதுன்னு தெரியாது. அவளுக்கு அதிகாரம் மட்டும் இந்த பவர் டூன் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு. லோகத்துல எந்த காரியங்களுமே நடக்காது, சகை வித்தியாதிகள் நடக்காது, தேவைகளுக்கு அதிகமாகலாம் இருக்காது. எல்லாமே ஒரு மாதிரி சந்தர்ப்பமா மாறிச்சு. அதனால இந்த மாதிரி பவர் மட்டும் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணாம். நான் என் பொருளை நிறைவேற்ற மாட்டேன், நான் என் பொருளை செய்ய மாட்டேன் அப்படின்னு, அதாவது எனக்கு பவர் ரெஸ்பான்சிபிலிட்டி வேண்டாம், அதை நான் டிஸ்சார்ஜ் பண்ண போறதுன்னு நினைக்கக்கூடிய இருக்கா இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்க தபஸ் பண்ணும் போது அந்த தபஸ் என்ன ஆகுது? இஷ்டத்துல இருந்தது இல்லையா? அதனால ஏதாவது ஒரு விஷயத்துல அதை செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு இருக்கு. அவளை கண்டினியூ பண்ண முடியாதபடி, கண்டினியூ பண்ண சரியான முறையில அவருக்கு பவர் கிடைக்காதது ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கு. அதாவது அவளை அந்த தபஸ் பண்ண முடியாதபடி இருக்குமே போனா அந்த தபத்தை நிச்சயம் பண்ணி நம்மளால பண்ண முடியல பொறுப்போம் அப்படின்னு அழுத்து கழிச்சு போய் தபத்தை கண்டினியூ பண்ணாம விட்டுட்டு போனாலும் போயிடலாம். போனா லாபம். எவ்வளவோ பேர் தபஸ் பண்ணிருக்காரு. நம்மளுக்கு வந்த கதை ஒரு 7-10 கதை தான் வந்திருக்கு. எவ்வளவோ பேர் தபஸ் பண்ணிட்டு அந்த தபத்தை கண்டினியூ பண்ண முடியாம டிஸ்டன்ஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு வேண்டாம்னு விட்டுட்டு போயிருக்கா இல்லையா? அப்படி வந்த கதையில அதை மீறி இந்த கதை தான் வந்திருக்கு. அதுக்கு அப்புறம் பகவான் வந்து அவதாரம் எடுத்து எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்கிறத காமிச்சிருக்காரு. இந்த மாதிரி என்ன பண்ண வேண்டியது? கரம்பரம் இந்த மாதிரி கடுமையான தபஸ் பண்ணும்போது அவளுடைய மென்டாலிட்டி ரொம்ப
சிறப்பா இல்லை. அது சிறப்பா இல்லாத காரணத்தினால இவ பண்ற தபத்தினுடைய ரிசல்ட்டும் சிறப்பா இருக்க போறதில்லை. அந்த தபத்தினால என்ன பலன் இருக்கிறாரோ சிறப்பா இருக்க போறதில்லைன்ற துக்கம் முடியுது. இந்திரனுக்கு ஒரு துக்கம் வந்தது. அவன் என்ன பண்றான், செல்வா பஞ்சநதியத்துல கிராக ரூபம் கட்டாரக. அவன் அந்த பஞ்சநத இடத்துக்கு போறான், இந்த இருக்கிற இடத்துல போறான். இது கிராக ரூபம், உடனே ரூபம் இருக்கிறான். பாசவத்து கரம்பம் சதா கஜாக பாதையே. இந்த கரம்பன் என்ன பண்றான், அவன் காலில் போய் இந்திரன் வந்து பதவியாக பிடிக்கிறான். சமூகம் கரம்பம் திட்டம் செய்கிறான். சுத்தம் திட்டம் அதனால சொல்ற திட்டம். அவன் வந்து என்ன ஆகும், சுத்தமா இருக்கான். அவன் மனசளவு அவனுக்கு வந்து நிம்மதியான ஒரு இது இல்லை, நல்ல ஐடியா இல்லை, நல்ல திங்கிங் இல்லை. நல்ல திங்கிங் இல்லாத காரணத்தினால அவன் வந்து என்ன பண்றான், இந்த மாதிரி தபஸ் பண்ணினால தபஸுடைய ரிசல்ட் நல்லா இருக்க போறது. அதனால அந்த தபஸ் ரிசல்ட் வசதியாக என்ன பண்ணிட்டான், இவன் வந்து அவனை தூக்கிட்டான். அதாவது அந்த காலில் பிடிச்சிட்டான். ராதரம் நிகழ்ந்த காலில் பிடிச்சிட்டு அந்த தலைமுறை பிடிச்சிட்டான். ராதரம் நிகழ்ந்தா ரொம்ப கோபம் பழகுகிறாங்க. தன்னுடைய சகோதரனான கரம்பன் திருப்பவர்கள் தெரிஞ்சு கம்பனுக்கு கோபம் வருது. கரம்பன் கோபம் ரொம்ப கோபம். அவன் என்ன சொல்றான், கடுமையான தபசு சென்று தபஸ் பண்ணினாக்க அந்த தபசுடைய பலனை முழுமையாக திருக்காமல் இருக்க முடியாது, தேவதைகள் பிரித்தே தீரணுமோ அப்படிங்கிற கடுமையான தபஸ் பண்றது. அவன் என்ன பண்றான், தீர்மானம் வந்து என்ன பண்றான், இந்த திருத்தம் பாவத்தை போதும் தன்னுடைய தலையை தானே வச்சு அக்னியில ஹோமம் பஞ்சாயத்து கஷ்டம் பண்ணிட்டு இருக்கான். அதனால தன்னுடைய தலையை தானே வச்சு அக்னியில ஹோமம் பண்றது. இப்ப திருத்தம் பாவத்தை போதும், தன்னுடைய தலைய பாவத்தை அக்னியில தானே தன் கையில வெட்டுறதுன்னு என்ன ஆகும், அதுக்கப்புறம் கையில இருக்காது, செஞ்சிருக்காது, கை இருக்கவும் இருக்காது. சற்று கரையில உப்புறம் நெய்வா சத்து முட்டவும் சற்று கரையில பலருக்குனால இறந்துனால தலை பிடிச்சிட்டு பலருக்குனால மிகவும் சத்தம் பூர்த்தியான சத்தம் சத்தம் தான் சொல்றாங்க. இந்த வளர்ச்சி அறுவாள் மாதிரி இருக்கும் போது இருக்காத அப்படின்னா அந்த மாதிரி சத்தத்தை அதை எடுத்து உப்புறம் போவதுடன் கிழக்கு நீச்சல் சத்தாவது கிழக்கு அவன் வந்து என்ன பண்றான் இருக்கான் கிழக்கு தீர்த்தம் கர்த்தாவது அதற்குள்ள வல்லினா பிரதிபலித்தான் அக்னிபகவான் அவன் முன்னாடி சேர்ந்து அவனை அட்ரஸ் பண்ண சொல்லி யோகித்தாரா இத்த வைத்திய பகவானோட யோசிக்கிறார். வைத்திய நீர்கோட்டி அசுரனை நீர்கோட்டி விசாலாக்கு தன்னுடைய கதை தானே விசாரிக்கிறாங்க. ஆத்மஹத்யா அதி துஷ்டாத்தியா, இந்த ஆத்மஹத்தியா இல்லையா அதி துஷ்டாத்தியா, இது நடக்கிற காரியம் இல்லை. தன் தலையை தானே விசுக்காக சேர்ந்தது என்ன ஆகும், நடக்க போறதில்லை. ஏன்னா வெற்றி இதுக்கப்புறம் எப்படி கோபம் பண்ணணும், எப்படி அதை போட முடியும், அதோடு எப்படி வெட்ட முடியும் ஒரு அளவுக்கு தான். கட்டவும் கட்டு முடிச்சுட்டாங்க. எப்படி செய்யறதுக்கு ஆரம்பிச்ச வரம் வரைய இது என்ன வரம் மூலமும் நல்லது இல்லாத மனசு வர்த்தது செய்யாது. விஜயநாட்டு சிந்திய காரியம் செய்ததும் ஒரு என்ன காரியம் அங்கே என்ன காரியம் ஆகப்படுது, காரியம் ஆகப்படுது இருந்தால்தான் என்ன காரியம் தியாகர் மேல கதையை சொல்றாரு. அக்னியோட வார்த்தைகள், அக்னியோட வார்த்தையை முடிச்சவங்க மேல இருக்கிற வார்த்தை, அதாவது அக்னி பகவான் வந்து என்ன சொன்னார், அவருக்கு என்ன ஒண்ணும் சொன்னார் சொன்னாருக்கு மேல இருந்த அக்னியோட வார்த்தைகள் தண்ணி திரும்பி கூடாதுன்னு யாசை வார்த்தை. முன்னாடியும் யாசை வார்த்தை தான் இருக்கு, இன்னும் யாசை வார்த்தை தான் இருக்கு. நடுவில் அக்னி பகவானுடைய வார்த்தை வந்ததுனால அக்னி பகவானுடைய இது முடிஞ்சிருக்கு, வேளாண் முடிஞ்சிருக்கு, மேல வியாசை கட்டுக்கு சொல்றாரு. மேல காட்டுறதுக்காக யாசை வார்த்தை வச்சனம் பிரம்மகா பாவகத்து சுபாஷிதம். பாவகர் அதாவது அக்னி பகவான் சுபாஷிதம் கம்பனுக்கு நல்ல முறையில பேசுறது. சுபாஷிதம் நல்ல வார்த்தைகள் அதை பேசிட்டு தத்தோ அப்பிரதீப் வந்தோ ரம்பா தத்வா தேச கலாபகம் ரெண்டு பேர தலைமையில பேசிட்டு இல்லையா, அதை விட்டுட்டு தத்தோ அப்பிரதீப் நன்மையை பார்த்து பேசணும். எதுக்கு பேசி தேவையில்லை பேசுவது வாங்கிட்ட போறோம். உங்களுடைய செயல்னால என்னுடைய தபஸ்னால சந்தோஷப்படுறதுன்னா வாங்கிட்டா விரும்பின வரது பிரயோக சித்திரா சியார் பரபலார்த்தனான் இதனுடைய பலன்கள் எல்லாத்தையும் அழிக்கக்கூடியவனாக பதினேற்று 3 லோகத்தையும் இருக்கக்கூடியவனாக என் மகனை இருக்கக்கூடியவனா ஒருத்தரும் இருக்கக்கூடாது, எல்லா லோகத்தையும் இருக்கக்கூடிய மகாவீரனான ஒரு சித்திரா எங்களுக்கு இருக்கட்டும்.
அஜேயன் சர்வதா, அவன் எப்பொழுதும் எல்லாராலையும் வெல்லப்படக்கூடாதவனாக ஜெயிக்க முடியாதவனாக இருக்கிறோம். தேவ தானவ மாணவி, தேவர்களாலையும் அப்புறம் அவனை ஜெயிக்கிறாரு, தேவர்களையும் ஜெயிக்கிறாரு, மனுஷாலையும் ஜெயிக்கிறாரு. காமரூபி மகாவீரா சர்வலோகாதி வந்தா, எல்லா லோகங்களாலையும் எல்லாராலையும் வணங்கப்படக்கூடியவனாக ஜெயிக்கப்படக்கூடியவனாக அவர்கள் ஆபத்தம் சதோத்தியாக பரிசுக்கு தலைவிக்கும் இருக்கிறதையும் அப்படின்னு அர்ஜுனன் வாழ்ந்திருக்கார். சித்திரஸ்தவ மகாபாத மரணா திறமாகணும் அப்படிங்கிற சித்திரங்களோட இருந்தா நீ இப்ப மரணம் நீ இப்ப நீர் கொண்டுக்கிறோம் அப்படின்னு ஒரு முயற்சியில் ஆரம்பிச்சிருந்திய அதுல இருந்து நீ என்ன பண்ணு அதுல இருந்து விடுபடு, அதை விட்டுட்டு போகும். சத்தியான் சித்தம் ரங்கத்துவம் பிரமதாயம் கழித்து. ஆனா சித்த போனாலும் என்ன பண்ணுவா, ஏதாவது இந்த மாதிரிலாம் மறைஞ்ச வரைக்கும் ஒரு வருஷம் இருக்கும். என்ன பண்ண பிரமதாயம் கழித்து. எந்த பெண்ணை பார்த்த உடனே உன் மனசு ஈடுபாடு ஏற்படுறதோ, எந்த பெண்ணும் உன் மனசு வந்து என்ன பண்றது போகும்போது எந்த பெண்ணுக்கிட்ட உன் மனசு ஈடுபடுறதோ புத்திரோ மகாபாரத பவித்தியம் பலா இருக்கலாம். இதுதான் உனக்கு வந்து என்ன ஆகும், அதிகமான பலசாலியான ஒரு பிள்ளை பிறப்பான். அஜி பகவான் ரெண்டு பேருடைய வேற வியாசம் வல்லினாரம்பா வசனம் சித்தரஞ்சனம். அவனுக்கு மனசுக்கு சந்தோஷம். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம எப்படி நினைக்கிறோமோ நம்ம நினைக்கிற விதத்துலதான் நினைக்கிறபடிதான் நடக்க போகுது. நம்ம வந்து பிளான் பண்ணி எல்லா விதமான பர்மனேஷனையும் ஒர்க் அவுட் பண்ணி கேள்வி கேட்கிறோம். கேள்வி கேட்கும்போது பகவான் என்ன பண்ற, ஆஹா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு கேட்கிறார். நம்ம பண்ற பர்மனேஷன் ஒண்ணு, அதான் பிளான் ப்ரொபோசல் பிளான் டிஸ்கோசிங்கிற மாதிரி அந்த பர்மனேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற ஆஹா அப்படின்னு அக்னி பகவான் சொன்ன உடனே என்ன இருக்கு, நம்மளுக்கு சித்தரஞ்சனம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம கேட்ட முறையில கிடைச்சிருச்சு அப்படின்னு அவனுக்கு என்ன இருக்கு, சித்தரஞ்சனம். கிருத்வா பிரணய கையோ பன்னிருக்கும் தானவோத்தமாக. கிருத்வா பகவானுடைய வார்த்தையை கேட்டு வன்னி பிரணய பண்ணி பகவானை நமஸ்காரம் பண்ணி கிளம்பிட்டான். எத்தனை கருவிக்கும் ஸ்தானம் ரமணியம் பிரியாநிதம். அவன் என்ன பண்ணாங்க, எல்லாம் எங்க இருக்காலோ பக்தர்கள் இருக்கும் இடத்தில் நோக்கி என்ன பண்ண ஸ்தானம் ரமணியம் பிரியாநிதம் பெருமைக்கு இறந்தது. அதோட எல்லாம் கொஞ்சம் வந்து நிம்மதியா இருந்து சந்தோஷமா இருக்கும், அங்க போலாம் அப்படின்னு. விஸ்வாசத்திலே சதாபாவம் மதிப்பியாம் தானவோத்தமா. அவனுடைய நிதி பாருங்க, விஸ்வாசத்திலே சதாபாவம். அவனுடைய மனசு என்ன இருக்குன்னா அப்படி ஒரு மதிப்பு பெரிய இடமே இருந்தது. அது வந்து அவனுடைய மனசு பேசுறாங்க. அதாவது பெண்களுக்காக அவன் பேச ஆரம்பிச்சான். தன்னறியாம அவன் மனசு எதிர்த்து எந்த இது வஸ்து அழகா இருக்கோ, அழகா இருக்கிற வஸ்து நல்லா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எது அழகுங்கிறது நேரம் இல்லை. அந்த இடத்துல மனசு ஏதாவது இயற்கையினுடைய அழகை பார்த்து ரசிக்கிறதுக்கு தோன்றது. அந்த இடத்துல அவனுக்கு ரசிக்க ஆரம்பிச்சு அதை ரசிக்கிறதுக்கு இருந்தது. அவ்வளவுதான். மத்தாயாம் ரீபூர்ணாயாம் விகாய அஞ்ஞானத்தை யோசித்தோம். அஞ்ஞானத்தை யோசிக்கும் விகாய பார்த்துக்கலாம் உண்டு. ஏன்னா மகா பயங்கரமான தேசத்துடன் கூடிய யாரையும் எதிர்த்து நிற்கக்கூடிய யாராலையும் ஜெயிக்க முடியாத மகா மூர்க்கத்தனமான பலமும் மூர்க்கத்தனமான ஜெயிக்கிற சக்தியும் போகும். ஜெயிக்கிற சக்தியும் கொண்ட ஒரு உள்ள போகும் தெரியும். மூர்க்கத்தனமா எல்லாரையும் ஜெயிக்கக்கூடியது, யாராலையும் ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி சக்திங்கிறது சாதாரண காட்டுறது கைத்தறிக்கின்ற இல்லையா, இந்த மாதிரி கைத்தறிக்கு தான் வந்து அந்த மாதிரி மகா பலசாலியான சக்தி இருக்கு. அதுதான் மிகுந்த சக்தி உடையதாக இருக்குது. இருக்கக்கூடியது அதுல இருந்து பார்த்து இவர்கள்லாம் கூட இந்த முடியல கூட இதெல்லாம் வெளியே இருக்க முடியாத அளவுக்கு இருக்கு. அவ்வளவு பயங்கரமா இருக்கிற காரணத்தினால என்ன இருக்குது, இவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை போகணும்னா அதனால அப்படிப்பட்ட ஒரு வலிமையை வாங்கி எந்த மாதிரி வலிமையை வாங்கி பிள்ளை போகணும்னு கேட்டாலும் அப்படிப்பட்ட வலிமையை வாங்கி பிள்ளை போகணும்னா என்ன இருக்கு, இது மனசு அந்த மிருகத்துக்கு உங்க மனசு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சமாதானத்தை தரத்தா காமயந்தி நிகழ்ந்துட்டா. இதனுடைய பாதையை பார்த்து என்ன ஒவ்வொரு சமணம் சத்திரே பரிசத்தியம் பிரயோகிதா. மேல என்ன நடக்கணுமோ பரிசத்தியம் நடக்கிறது. அதனால தூண்டப்பட்டவங்க அவரும் காத்து கர்ப்பவதி ராஜா முடி சத்தியம்
விஷயங்களே இருக்கு. அது திறந்து கொடுக்கும். தாம் விரிவாத பாதாளம் பிரதிதேச மனோகம். இப்போ அவன் என்ன பண்ண எஸ்லோகம் தெரிஞ்சதான் பாதாளத்துக்கு போயிட்டான். மனிதர்களுக்கு தாம் தர்ஷன் பிரியா மனுஷமா அனுபவம் சில என்ன பண்ண பாட்டி மிருகங்கள் தெரிஞ்சு அதை காப்பாற்றிட்டு இருக்கான். அதாவது மதுமஸ்தன்யா காமார்த்தம் பார்க்கிறது. ஆனா அவனோட குட்டியில் அடைச்சி வச்சிருக்கும் போது மற்ற மிருகங்கள் இதை சும்மா விடல. பயமாதத்தை தன்வருக்கும் நானவர் சமுதாயத்தில் தானே என்ன பண்ணான் அதை டிஸ்டர்ப் பண்ற பாட்டி மிருகங்களை கப்பல் தானே என்ன பண்ணா அவைகளை அட்டாக் பண்ணலாம். ரச்சார்த்தம் சமாஜத்திய மதிகம் சமதாரத்தை கோபிகம் விசாரம் காமகம் இந்த மாதிரி இதுல போய் சுற்றிருக்கு. தாடிக்கத்தை விஷ்ணாபியாம் சிவாபியாம் விநியோகித்து விமோபாதரதா மமாரத விமோகிதா. இவன் அதிகத்துக்கு பயணப்பட்டு எழுதினான். பர்த்தடி சாதீனா பயார்த்தா விஜிதா மிருகம். தன்னை வளர்த்து தன்னை பாதுகாத்து இருக்கிற இந்த நம்பருக்கு வந்து பயார்த்தா விஜிதா இந்த மாதிரி ரொம்ப பயத்தோட விஜிதா கூட இருந்துச்சு. வேதா சம்படம் பிரார்த்திய எட்டானாம் சர்வந்தா எட்டாம் பிரார்த்தம் சமாளிக்கிறது. அதை காப்பாற்றுறதுக்கு எட்டது உண்டான யுத்தம் சமபவத்தோரம் எட்டானாம் தயார் சமபவத்தோரம் என்ற மாதிரி யுத்தம் தயாரினா குதிரைக்குள்ள சொல்லக்கூடிய இந்த யுத்தத்தோட யுத்தம் நடக்குது. நிறைய தாடிக்கட்டும் பார்க்க தரவில்லை. அது அந்த 50 நாள் அதிகாரிகள் முதல் பிரம்மம் சமாளியே எட்டாசிய பரமம் செய்வது. அந்த நம்பரை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணாங்க தகவல் செய்யப்படுவது தாயாம் லோபியாமோக்கு பத்து கிரகத்து செய்வது சுத்தி கொண்டதுக்காக மேல சிறையில் எழுதுறாங்க. மதுசிங்கா பகுதி சிதாயாம் லோபி சிங்கா பகுதி பற்றி சத்யநாதம் ஆரியமானது என்று தானும் தானும் என்ன பண்ணிருக்கு தீர்மானம் பண்ணிருக்கு. அதை தடுக்க பார்த்தாலும் தடுக்க முடியாதது சாப்பிட்டு பார்க்கணும். அது என்ன இருக்கு பிரவேசம் பண்ணிருக்கு. பாலா மாலாபுரம் சார்பி பதிமாதாய மகாபலா. ஆனா அவர்களுக்கு கவலைப்படுறோங்கிற இதுவும் சிலகம் இல்லையா? அதனால அந்த இடத்துல என்ன இருக்கு அது வெளில வந்தது. மனிதர்கள் ஆரம்பத்தோட மதிப்புக்கு பிறந்ததுனால மதிப்பு அதுல இருந்து எழுதலாம். பிடிப்பு நடுவில் பிறந்திருக்கும். பிடிப்பு நடுவில் பிறந்திருந்தா அந்த மாதிரி சூழ்நிலையில பிறந்திருக்கும். இப்ப என்ன இருக்குன்னா ரொம்ப சென்னைக்கு திருப்பா இப்படிதான் புத்திரா சம்பவத்துக்கு என்ன பண்ணான் அன்னைக்கு திருப்பா அவன் தன்னுடைய ரொம்பர்கள் சரீரம் போயிட்டா கூட அவனுக்கு வேற ஒரு சரீரம் கிடைச்சது இருக்கான். அவனே வேற ஒரு சரீரத்தோட அந்த சிலையிலிருந்து வெளியில எழுந்திருக்கிறான். புத்திரவத்சலா தன்னுடைய மகனுக்கு பூர்ணமான ஒரு இது இருக்கிறவனா வார்த்தை. அவன் என்ன அவன் பேர் தான் ரத்த பீஜோ கேட்டவன். அவன் தான் ரத்த பீஜன்னு பேர். இப்ப என்ன இருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில கொடுப்பதுனால அப்பா வந்து ரத்த பீஜனா ரத்த பீஜோ கேட்டவும் ஜாத்தகா மகாபலா. மனுஷனும் மகாபலனா இருக்கான். இது ரத்த பீஜனா சொல்றான். ரத்த பீஜனா தெரியும். ரத்த பீஜன்ற பேரு அதாவது ஒரு சிறு ரத்தம் மாதிரிதான் செல்லுக்கு என்ன ஆகும் உயிரை உண்டு பண்றாங்க அப்படின்னு சொல்றவங்க ஒரு செல்ல இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ரத்தத்துலேயும் ஒரு செல்லா இருக்கு. அந்த செல்லா இருக்கிறதுனால என்ன ஆகும் அதுல இருந்து இன்னொரு தானாகவே உயிரை உண்டாகும். அந்த இன்னொரு ஏதோ ஒரு உயிரா இல்லாத இந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டாலும் அவளை போலவே ஒரு மனிதனாக ஒரு அசுரமாக மனிதர்களுக்கு இருக்கும் அசுரமாக அது உருவாகும். அதே சக்தியோட அவங்களுடைய ரத்தத்தை எடுத்து இருந்தாலும் என்ன ஆகும் ஒவ்வொரு உயிரிலும் ஒரு ரத்தம் இல்லை. ரத்தம் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் என்ன ஆவாங்க உண்டா எங்கே இருப்பாங்க. ஆயிரக்கணக்கில் உண்டா எங்கே இருக்கிறதோட அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி என்ன ஆகும் பல அசுரங்களை உண்டாக்கக்கூடிய சக்தி இருந்துகிட்டே இருக்கும். அதனால அவளுடைய ஆர்மிக்கு ஒரு முடிவே இருக்காது. அவளை யாராலையும் சொல்ல முடியாது. சொன்னா பல அசுரங்கள் வரப்போறாங்க. அதனால என்ன இருக்கு இந்த வாரியுடைய அழைப்பு அவங்க செய்யறதே
அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுருக்கும். அப்படிப்பட்ட ரத்த பீஜனாக எல்லா விதத்திலும் மனுஷனுக்கு உதவி இருக்கிற விதத்துல ரத்த பீஜனாக என்ன பண்றான், அவன் ஏற்படுறான். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஹெல்த் சிஸ்டம் கடையெல்லாம் இது பண்ணுவோம். ரத்த பீஜன் அதாவது செல்லுல சூத்திர சிருஷ்டி டைரக்டா லோகத்துல சிருஷ்டிகள்லாம் ஏற்படணும். அதாவது 10 மாதம் வச்சு வரணும், வெள்ள வந்தோம்னா அது வளரணும், அது வளர்ந்து எல்லா விதமான சக்தியும் தரணும். அதாவது கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன், அதாவது நினைக்கிறோம்னா ஒரு நாலேஜ் வரணுங்கிறது சாதாரணமா எப்படி நடந்துக்கணும், எந்த மாதிரி நடந்துக்கணுங்கிறதுலாம் என்ன ஆகும், அனிமல்ஸுக்கு செயல்பாடு தெரிய போகுது. அதில் ஜெனடிக் டிரான்ஸ்மிஷன் அது பிறக்கும் போது அதோட இயற்கையிலேயே அவ்வளவு விதமான திறமையும் தெரிஞ்சதாக அது பிறக்கிறது. கற்றுக் கொடுக்க முடியாது, ஓரளவுக்கு கற்றுக் கொடுக்கலாம், தெரிஞ்சு கொடுக்கலாம். ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படிதான் அப்படிதான் அப்படிங்கிறது கற்றுக் கொடுக்க போறதில்லை. ஓரளவுக்கு அது இயற்கையிலேயே அது கற்றுக் கொடுக்க சக்தி படுத்தியாக அதை சிந்திப்படுத்தணும்னா அதனுடைய அப்பா அம்மாவோட உதவியே இருக்கும். அது சிந்தி பண்ண முடியவே இருக்குங்க. அதாவது அதை தூண்ட முடியல, அந்த சக்தியை தூண்ட முடியலன்னு சொன்னோம்னா இந்த புத்தியை வச்சுட்டு நம்மளுக்கு கஷ்டம் போடுறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், அந்த கோயில இருந்து அந்த மண்டையில இருந்து அதை விளக்கி விட்டோம். அது கேட்டுக்காது. எதுக்கு கற்றுக்கிற சக்தி இருக்கோ, எதுக்கு சுத்தப்படுகிற சக்தி இருக்கோ அந்த புத்தியை மட்டும்தான் அதெல்லாம் எப்படி போகும் டெவலப் பண்ணணும். அந்த சக்தி இருந்தா என்ன ஆகும், கைது விட்டு போயிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் திரும்பியே பார்க்காது. ஏன்னா போர்டு அந்த கற்று கொடுக்கிற சக்தி எங்களுக்கு இல்லை, கற்றுக்கிற சக்தியும் எங்களுக்கு இல்லை. கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன் இல்லை. கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன் மனுஷாளுக்கு மட்டும்தான் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இயற்கையிலே ஆரம்பத்திலே ரொம்ப பெரியதா வளர்ந்த அது வளர்றதுக்கு தேவை, வளர்க்கணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கான இடங்கள், அதுக்கான செக்யூரிட்டி, அந்த தேவைகள் எதுவுமே இல்லாம பூர்ணமா தானா எடுத்து கம்ப்ளீட்டா டெவலப் ஆகிக்கூடிய சூழ்நிலையில இதெல்லாம் இருக்கு, அப்படியே இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறார். அது பயங்கரமான அப்படியே சக்தியா இருக்கிறதுனால என்ன இருந்தது, அது எப்படி எதிர்கொள்றதுங்கிறது கஷ்டமாகுது இல்லையா? ஒரு மணி கொண்டு வருகிறார் இல்லையா? இந்த மாதிரி ரத்தபீஜா அதே ஜாதகா மனுஷனுக்கு மகாபலா. இந்த மாதிரி ரத்தபீஜனால மனுஷனுக்கு மகாபலனா ஜாதகா அப்படின்னு ஆயிட்டார். அபிஷிக்தஸ்து ராஜ்யத்தை அயாரி அயாரி ரத்னோத்தரை. அது ராஜ்யா அது அபிஷிக்தா. ராஜ்யத்துல இவ்வளவு பரமூர்த்தியெல்லாம் இருக்கிறதுனால என்ன ஆகலாம், அப்புறம் எல்லாம் இங்க தன்னுடைய ராஜாவை செலக்ட் பண்ணிட்டா இந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தார். ஏவம்ச வைத்தியகாரா ரத்தம் மனுஷன் ரத்தபீஜம் என்பது இந்த மாதிரி மிகுந்த பலம் பெறுகிறவர்களாக ஆனார்கள். இது வியாசன் என்ன பண்றார், அவன் மனுஷனா இருக்கான், ரப்பர் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாத்தின் காரணமாகவும் அவசியா பிறகு மாணவர்களுக்கு செய்தி அவர்கள் எல்லாராலும் அவசியா ஜாதா கடிதம் ராஜன் ஜென்மதற்கு மகாத்மனும் இப்படியாக அவருடைய பிரதம பிரதானத்துக்கு வாழ்க்கெடுக்கிறது எல்லாம் இணைந்தது